Hi friends, welcome to Kids Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிசைனுக்கு இம்பார்ட்டன்டா தேவைப்படுற விஷயங்கள்ல ஐகான்ஸ் ஒண்ணு. ஸோ அந்த ஐகான்ஸ் எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுன்ட்டு ஒரு 5 வெப்சைட் பார்க்க போறோம். அண்ட் தென் எந்த மாதிரியான ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணா வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி நீங்க நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ரீபிக் வெப்சைட் பத்தி தான். ஸோ நம்ம வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா எந்த ஆஃப் தி வீடியோ வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல நீங்க வந்து ஐகான்ஸ் அப்படின்னு நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா வந்து இதுல டோட்டலா வந்து எவ்வளவு ஐகான்ஸ் இருக்கோ இது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பேக்கேஜா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து செப்பரேட் ஐகான்ஸ் வேணாலும் நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு பேக்கேஜா வேணாலும் நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ, ப்ரீமியம் வந்து பேயபிள். ஸோ ஃப்ரீ வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க எப்பயுமே வந்து ஒரு ஐகான் நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா எஸ்விஜி ஃபார்மேட்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களால வந்து எதுனாலும் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து ஏதாவது ஷேப்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து அந்த இது பேக்கேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணனா வந்து இது ஹோல் பேக்கேஜே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுல இருக்க எல்லா ஐகான்ஸுமே நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது ஃப்ரீ டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு இங்க அகைன் ஃப்ரீ டவுன்லோட் நீங்க கொடுத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க ஹோல் பேக்கேஜ் வந்து ஜிப் ஃபைலா வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையானது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்றேன். இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஸோ இதுல இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜிப் ஃபைலா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்க, ஸோ என்னோட ஃபைல் ஃபோல்டருக்குள்ள நான் போய்க்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ஃபைல் ஃபோல்டருக்குள்ள போயிட்டேன். ஸோ இதுல வந்து டவுன்லோட்ஸ் வச்சிருக்கேன். இந்த ஜிப் ஃபைல் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் இங்க இருக்குது. ஸோ நீங்க அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த எஸ்விஜி ஃபார்மேட் இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த என்கேப்சுலேட்டர் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர்ல ஓப்பன் ஆகும். தென் நீங்க வந்து ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து எஸ்பிஜி ஃபார்மேட்ல கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸில ஓப்பன் பண்ணீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் ஐகான்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட நீங்க கலர்ஸ் வேணா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதோட ஐகான் நான் கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். தென் இதோட சைஸ் நீங்க எது வேணாலும் நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து எஸ்பிஜி ஃபார்மேட்ல வந்து டவுன்லோட் பண்ண சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்டா பார்க்க போறது ஐகான் ஃபைண்டர். ஸோ இந்த வெப்சைட்லயும் வந்து நிறைய ஐகான்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சர்ச் பண்ற ஐகான்ஸ் வந்து ஸோ ஐகான்ஸே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இல்ல உங்களுக்கு இப்ப சோசியல் மீடியால வேணா நீங்க வந்து சோசியல் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே வந்து அதுக்கு ரிலேட்டடான எல்லா ஐகான்ஸுமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுலயும் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ஃப்ரீன்னு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃப்ரீ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். இப்போ பாருங்க, ஸோ ஃப்ரீயா இருக்கிற ஐகான்ஸ் எல்லாமே வந்து இங்க ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும், ஸோ சாலிட்ல வேணுமா, செமி சாலிட் வேணுமா, இல்ல வெறும் அவுட்லைன் மட்டும் இருக்கிற மாதிரி வேணுமா, ஸோ இதெல்லாமே நீங்க வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுல இருக்கு. ஸோ நம்ம பிளகின்ஸ்லயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்ல நமக்கு வந்து ஐகான்ஸ் வேணும் அப்படின்னம்னா ஸோ இந்த மாதிரி நீங்க வெப்சைட்ஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஸோ நான் வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் சர்ச் கொடுத்துட்டேன். ஸோ இதுல நான் செமி சாலிட் கொடுத்தனால ஸோ இது ஒன்று மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இதுவே வந்து இதை நான் ஃப்ரீயும் எடுத்துறேன், செமி சாலிட் எல்லாமே நான் எடுத்துறேன், ஆல் ஸ்டைல்ஸ் ஆல் ப்ரைசஸ் கொடுக்குறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை டவுன்லோட் பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ்விஜி ஃபார்மேட்டு, தென் டவுன்லோட் இன் எஸ்விஜின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல நம்ம டவுன்லோட் ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணி எக்ஸில நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது jamicons.com தான். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இது இப்போ வந்து ஆல்ல இருக்கு. இல்ல வெப்புக்கு மட்டும் வேணாலும் நீங்க வந்து வெப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வெப்புக்கு மட்டும் வரும். ஸோ நீங்க ஆரோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆரோஸ், பிளேயரு, டெக்ஸ்ட், சோசியல், ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா இதுவும் ஷோ ஆகும். தென் இது வந்து பிக்சல் பேஸ்டு. ஸோ உங்களுக்கு 16 பிக்சல் வேணுமா, 24 வேணுமா, 32 பிக்சல் வேணுமா, ஸோ இது மாதிரி நீங்க பிக்சல் பேஸ்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க கொண்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்படி வரும். ஸோ இது நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம்.
தென் இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னாவே வந்து ஆட்டோமேட்டிக்கா எஸ்விஜி ஃபார்மேட்ல தான் வந்து டவுன்லோட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற வெப்சைட் வந்து vecteezy. இந்த வெப்சைட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நீங்க வந்து ஐகான்ஸ் நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ ஐகான்ஸ் நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா வந்து இதுல ஃபுல்லாவே வந்து பேக்கேஜா வந்து ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான், நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஃப்ரீன்ட்டு. ஸோ இதுல வந்து நீங்க ஃபுல் பேக்கேஜா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து ஃப்ரீ டவுன்லோட். ஸோ நான் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்த உடனே இந்த மாதிரி கேட்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரீ லைசன்ஸ் நான் இதை வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். இப்போ பாருங்க டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க நம்ம ஃபைல் ஃபோல்டர்ல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டவுன்லோட்ஸை பாருங்க. ஸோ இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் அழுத்தி நீங்க எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னாவே வந்து இப்போ உள்ள போனீங்கன்னா வந்து இந்த எஸ்விஜி ஃபார்மேட், எஸ்விஜின்றது இந்த ஏஐ இலிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க காப்பி பண்ணி எக்ஸ்டில போட்டுக்கலாம். இப்போ லாஸ்டா பார்க்க போறது மெட்டீரியல்.ஓ. இந்த வெப்சைட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சர்ச்ல அகைன் நம்ம ஐகான்ஸ் கொடுத்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஐகான்ஸ் கொடுத்துறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான்ஸ் டிஃப்ரெண்ட் இது வரும். ஸோ மெட்டீரியல் டிசைனா, சிஸ்டம் ஐகான்ஸ், அந்த மாதிரி ப்ராடக்ட் ஐகான்ஸ். ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐகான்ஸ் மெட்டீரியல் டிசைன் நான் வந்து கிளிக் பண்றேன். ஸோ நான் இது கிளிக் பண்ண வாட்டியே வந்து இப்போ பாருங்க கீழே வந்து ஐகான்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் அவுட்லைன் மட்டும் வேணும்னா நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா வரும். இல்லை ரவுண்டட் டைப் வேணும் எல்லாமேனா ரவுண்டட் டைப் வரும். ஸோ இதுல வந்து நீங்க எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண வாட்டியே இதோட சைஸ் வந்து பாருங்க, டென்சிட்டி எவ்வளவு இருக்கணும், தென் இதோட டிபி பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பிக்சல் வந்து மென்ஷன் பண்றதுக்கு. தென் ஐகானோட கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ ரெண்டுலையுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு எஸ்விஜி கிளிக் பண்ணீங்கன்னா வந்து கீழே இலிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட்ல வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம எக்ஸ்டில போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நான் ஃபைல் ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டேன். நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து காப்பி பண்ணிட்டு தென் எக்ஸ்டில வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ண வாட்டியே உங்களுக்கு வந்து இது டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இப்போ இதோட சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதோட கலர் நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கனால உங்களுக்கு தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து இங்க பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு நான் உடனே ரிப்ளை பண்றேன். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நீங்க அதுலயும் பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுலயும் ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.